Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th standard maths NCERT syllabus chapter 3 squares and square root exercise 3.2 ஓட second Roman sums பார்க்க போகிறோம். Find the square of the following natural numbers using column method. என்ன பண்ண போகிறோம்? Find the square of the following natural numbers using என்ன மெத்தட் பண்ண போகிறோம்? காலம் மெத்தட் பண்ண போகிறோம். காலம் மெத்தட் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 49 கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் சம் 49 நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 2401 வருது. இதை வந்து நம்ம மல்டிப்ளையே பண்ணாமல் ஸ்கொயர் காலம் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? காலம் மெத்தட். இது எப்படி பிரிக்க போகிறோம்? 1 2 3 காலம்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர்னு எழுத போகிறோம். ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பர், பின்றது செகண்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்னால் 4 ஸ்கொயர் 2, ஏவோட வேல்யூ 4 வச்சுக்கலாம், பியோட வேல்யூ 9 வச்சுக்கலாம். பி ஸ்கொயர்னால் 9 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 2 4s are 8, 8 9s are எவ்வளோ 72. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 9 9s are எவ்வளோ 81. இப்போ இது அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். இது வரைக்கும் ஒரு ஃபார்மேட், இந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வர போகிறோம். இங்கே என்ன நம்ம பண்ணோம்? நமக்கு 81 போட்டோம்ல. ஸோ இந்த டிஜிட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும்? சர்க்கிள் பண்ணிக்கணும். சர்க்கிள் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 8. அதை வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி கண்டுபிடிச்சி 72ஓட ஆட் பண்ணணும். ஸோ 72 + 8 எவ்வளோ வருது? 80. திருப்பி என்ன பண்ண போகிறோம்? இங்கே லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி டிஜிட்டை என்ன பண்ண போகிறோம்? முன்னாடி வேல்யூவோட ஆட் பண்ண போகிறோம். 16 + 8 எவ்வளோ? 24. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் பண்ண டிஜிட்லாம் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 24 0 1. ஸோ அப்போ ஆன்சர் நம்மளுக்கு இது வந்து சேமாக வந்துடுச்சா? 2401. ஸோ இதுதான் நம்ம காலம் மெத்தடில் பண்ண போகிறோம். கிளியர்? செகண்ட் சம் பார்க்கலாமா? 38 ஸ்கொயர் காலம் மெத்தடில் பார்க்க போகிறோம். 1 2 3ன்னு பிரிச்சிட்டோம். ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். ஏன்றது என்ன? 3, 3 ஸ்கொயர்னா 9. பின்றது என்ன? 8. 2abல 2 × 3 × 8, 2 3s are 6, 6 8s are 48. அதே மாதிரி பி என்ன? 8, 8 ஸ்கொயர் என்ன? 64. அதே மாதிரி ரிவர்ஸில் போகிறோம். 8 8s are எவ்வளோ? 64. 64ல் நம்ம யூனிட் டிஜிட் என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். ஸோ அது பக்கத்தில் இருக்க நம்பர் என்ன பண்ணணும்? ப்ரீவியஸோடு ஆட் பண்ணணும். பக்கத்தில் இருக்க நம்பர் என்ன? 6. ப்ரீவியஸாக வந்தது 48. 48 + 6 எவ்வளோ? 54. இதில் நம்ம என்ன டிஜிட் சர்க்கிள் பண்ணோம்? யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் இருக்க பக்கத்து டிஜிட் என்ன பண்ணணும்? முன்னாடி ஃபஸ்ட்டு காலமில் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு காலம் ஆன்சர் என்ன? 9. இது முன்னாடி வேல்யூ என்ன? 5. 9 + 5 14. அதை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கணும். இது எப்படி எழுத போகிறோம்னா 14, இங்கே சர்க்கிள் பண்ண 4, இந்த சர்க்கிள் பண்ண 4. அப்போ 38 ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா 1444. இதுதான் நம்ம காலம் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியர்? இப்போ தேர்ட் சம் பார்ப்போம். இதிலே 83 ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் காலம் எழுதிட்டோம். ஏ ஸ்கொயர் 2ab பி ஸ்கொயர். 8 தான் ஏவா? ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். 8 ஸ்கொயர் 2, ஏன்றது 8, பின்றது 3. பி ஸ்கொயர்னா என்ன? 3 ஸ்கொயர். 8 8s are 64, 2 8s are 16, 16 × 3 எவ்வளோ? 480. ஓகேவா? சாரி, 16 × 3 நாட் 480. 60 இது வந்து 0 கிடையாது, சர்க்கிள். இது நான் அப்புறம் சொல்கிறேன் எப்படி வந்ததுன்னு. 16 × 3 பார்த்திங்கன்னா 48. இதை மறந்துடுங்க. 16 × 3 எவ்வளோ? 48. இப்போ இங்கே போனீங்கன்னா 3 3s are 9. ஏன் மேம் இங்கே 90 போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இந்த இதுவும் நான் இப்போ ஹைலைட் பண்ணி காட்டுறேன். தனியாக பென்சில் ஹைலைட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு இதோட ஆன்சர் 48, இதோட ஆன்சர் 9. எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம ஒரு டிஜிட் எடுப்போம்ல, நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் டிஜிட் சர்க்கிள் பண்ணிவிட்டு முன்னாடி டிஜிட் எடுப்போம். இங்கே அந்த லாஸ்ட் டிஜிட் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே சர்க்கிள் போட்டு முன்னாடி டிஜிட் எடுக்கிறோம். முன்னாடி டிஜிட் என்ன? 9. ஓகேவா? அந்த 9 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லாதால அப்படியே தூக்கி எழுதிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே ஆட் பண்ணாததுனால டேரெக்டாக போடுறதுனால இங்கே யூனிட் டிஜிட் பாட்டை எம்டியாக விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன? 8. அதை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். இங்கே வேல்யூஸ் 2 இருந்ததுன்னா ஆட் பண்ணி கேரி ஓவர் ஆகும். இங்கே இல்லாததுனால இங்கே எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது? போட முடியாது. ஸோ அப்போ இந்த 8 அப்படியே கேரி ஓவர் பண்ணி இங்கே போட்டுட்டு 8க்கு முன்னாடி என்ன இருக்குது? 4. அந்த 4 தூக்கி இங்கே போட போகிறோம். 64 + 4 68. அப்போ இங்கே இந்த சர்க்கிள் பண்ண 68 8 இந்த 9 இதெல்லாம் சேர்த்தா என்ன வருது? 6 8 8 9. அப்போ 83ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 6 8 8 9. கிளியர்? ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். 76. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட்
காலம் a square 2ab b square a-ன்றது 7 square 2 a-ன்றது 7 b-ன்றது 6 b square-னா 6 square 7 7s are 49 ஓகேவா இப்போ 2 7s are 14 14 into 6னா 84 இங்கே என்ன வரும் 6 6 are 36 as usual நம்ம ரிவர்ஸில் தான் ஆரம்பிக்க போகிறோம் இங்கே யூனிட் டிஜிட் என்ன 6 அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன 3a அந்த 3 எதில் ஆட் பண்ணோம் இந்த 84ல் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் என்ன வருது 87 இதுலேயும் யூனிட் டிஜிட் சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்ன பண்ணணும் பிஃபோர் டிஜிட்டில் ஆட் பண்ணணும் பிஃபோர் டிஜிட் என்ன 49 49 + 8 எவ்வளோ 57 அப்போ இந்த 76ஓட ஸ்கொயர் நம்பர் எப்படி எடுப்போம் 57 7 6 இந்த சர்க்கிள் பண்ண நம்பர்ஸ்லாம் எடுப்போம் 5 7 7 6 so 76 square is equal to 5776 clear thank you